சாயிராம். நம்மால் முடிந்ததை செய்வதை விட நம்மால் முடியாதது எதுவோ அதை முடிக்க முடியும் என்று முயற்சிப்பதே உண்மையான வெற்றி. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும் நாளாகவே உனக்கு அமையப் போகிறது. சந்தோஷமாக உறக்கம் கொள். நாளைய விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. என் அன்பு பிரியமே, நடந்து முடிந்ததையும் நடக்கப் போவதையும் விட நடப்பதை நன்றாக நடத்தி சென்றாலே போதும். வெற்றிகள் நம்மை தேடி வரும். சர்வ நிச்சயமாக பிரம்மாண்டமாகவே வரும். வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான். யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அது தீர்மானம் செய்யப்படுகிறது. ஒருவரின் வெற்றி மற்றொருவரின் தோல்வியாகவே அமைகிறது. அதே ஒருவரின் தோல்வி மற்றொருவரின் வேறு ஒருவரின் வெற்றியாகவே அமைந்து விடுகிறது. எப்பொழுதுமே வெற்றி என்பது சிறியதுதான் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாமல் இருக்கலாம். அந்த வெற்றியை அடைவதற்கான தடைகளை கண்டு அஞ்சாமல் அஞ்சி ஓடாமல் இருக்க பழகு. இமாலய வெற்றிகள் என்று எதுவுமே கிடையாது என் பிரியமே. எல்லாமே அவரவர் செயல்களிலும் முயற்சிகளிலும் ஏற்படுகின்ற சிறு மாற்றத்தின் விளைவுதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய செயல்களில் நீ ஏற்படுத்துகின்ற சிறிய சிறிய மாற்றம், உன்னுடைய செயல்களில் நீ ஏற்படுத்துகின்ற அந்த மாற்றம்தான் உனக்கு மகத்தான வெற்றிகளை பரிசளிக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட துவங்கு. இன்றிலிருந்து செயல்பட துவங்கு. தோல்வியில் தோல்வி வந்துவிட்டால் துவண்டு போய்விடாமல், தோல்வியில் துவண்டு போய்விடாமல் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து போய் நீ எப்பொழுது நிற்கிறாயோ அப்பொழுது, நீ நிற்கும் பொழுது பின் செல்ல வழியே இல்லை என்று நீ நினைத்து கொண்டு மன உறுதியோடு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. அப்படி நீ முன்னோக்கி நகர ஆரம்பித்தால் நிச்சயமாக முன்னேற்றம் வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த முன்னேற்றம் உன் பாதையில் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வரும் என் பிரியமே. உன்னுடைய இலக்கு எது என்பதை தீர்மானமாக முடிவு செய்ய கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கு எது என்பதை முதலில் தீர்மானம் செய்து கொள். உன்னுடைய நோக்கம் எது என்பதில் நீ தெளிவாக இல்லை என்றால், நீ அதில் தெளிவான மனநிலையோடு இல்லை என்றால் அதற்கான துவக்கமும் உன்னிடம் சரியானதாக இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய முடிவுகளில் எப்பொழுதும் தீர்மானமாக இருக்க கற்றுக்கொள். முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய முடிவுகளை அடைந்தே தீருவேன் என்று நீ உறுதியாக நம்ப வேண்டியது நீ உன்னை மட்டும்தான் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாமல் இரு. எதை ஒன்றையும் துவங்குவதற்கு முன்பாக, அதை தொடங்குவதற்கு முன்பாக, இது கஷ்டமானதாக இருக்கும், நம்மால் முடியாது, உன்னால் முடியாது என்று நினைத்து மட்டும் ஒதுங்கி விடாதே. அப்படி மட்டும் செய்துவிட எண்ணாதே. கஷ்டம் என்பது வெற்றிக்கான முதல் படி என்பதை புரிந்து கொள். கஷ்டப்படாமல் யாருமே வாழ்வில் முன்னேறவே முடியாது. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் உன் வாழ்வில் மாற்றங்கள் வரலாம். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதையும் தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த நொடி, அந்த நிமிடம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம். எனவே எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் இரு. செயல்பட துவங்கிக் கொண்டே இரு. உன்னால் செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அந்த முடிவை உனக்காக எடுக்கவும் முடியாது. உனக்காக உன் வாழ்வை மற்றவர்கள் வாழவும் முடியாது. அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுடைய வாழ்க்கையையும் உன்னால் வாழவே முடியாது. இதுதான் வாழ்க்கை. என் அன்பு பிரியமே, இந்த உலகம் உன்னை
எதற்குமே முடியாதவனாக மாற்றியமைத்துவிடும் நீ முடியாது என்று ஒதுங்கி நின்று விட்டாள். எனவே எப்பொழுதும் ஒதுங்கி நிற்காதே. உன்னால் முடியும் என்பதை நீ நிரூபித்து காட்டும் வரை இந்த உலகம் உன்னை நம்பவே நம்பாது என் பிரியமே. எனவே முடித்து காட்டு. உன்னை கீழ்த்தனமாக நினைத்தவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு. உன்னால் முடியும் என்று முயற்சி செய்து போராடிக் கொண்டே இரு. நீ மட்டுமல்ல, இந்த உலகமே உன்னை நம்பும். உன்னால் முடியும் என்பதை நம்புவதற்கு முதலில் நீ தயாராக இருக்கொள். பிறகு உன்னால் முடியும் என்பதை இந்த உலகமே நம்பும். முதலில் நீ உன்னை நம்பு. பிறகு இந்த உலகமே உன்னை முழுவதுமாக நம்பு. வாழ்வில் தோல்விகளை சந்திக்கும் பொழுது இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று மட்டும் துவண்டு விடாதே என் பிரியமே. இனி என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று சிந்தித்து அந்த சிந்தனையிலேயே உன்னுடைய செயலை செய்ய துவங்கு. உன்னால் முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமையையும் மன தைரியத்தையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆம் என் குழந்தா, நிச்சயமாக உன் வாழ்வு மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். முடிந்தவைகளை யோசிப்பதை விட முடிக்க வேண்டியவைகளை யோசிப்பதுதான் வெற்றியாளர்களின் பழக்கம். முடிந்ததை நினைத்து கொண்டு இனி நடக்கப் போவதை தவற விடுவதுதான் முட்டாள்களின் பழக்கம். நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்த வேண்டும். முட்டாளாக இருக்க விரும்புகிறாயா அல்லது வெற்றியாளராக இருக்க விரும்புகிறாயா என்ற எண்ணம் உன் மனதில் முதலில் எழ வேண்டும். பின் எண்ணத்திற்கான பதிலும் உன் மனதில் எழத்தான் வேண்டும். முயற்சி செய்து போராடு. உன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முடிந்தவைகளை மறந்துவிடு. நடப்பவைகளை நன்றாக நடத்திவிடு. உன்னிடம் இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதை விட உன்னிடம் இருக்கும் வரை உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வு மாறும். நான் அதை மாற்றி காட்டுகிறேன். நான் உனக்கு துணையாக என்றென்றும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டு விடவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். நடந்ததையும் முடிந்ததையும் நினைத்து நினைத்து மனம் வருந்தாதே என் பிரியமே. நடப்பது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வருவது வருவதாகவே இருக்கட்டும். எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு வர வேண்டியதை, கிடைக்க வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் தக்க தருணத்தில் நான் உனக்கு வழங்கியே தீருவேன். இது உன் அப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் என்றாவது ஏமாற்றியிருக்கிறேனா? சற்று நிதானமாக சிந்தித்துப்பார் என் பிரியமே. உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றியமைக்க நான் இங்கு அனைத்திலும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது என் பிரியமே. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு, நிம்மதியாக இரு. உனக்கானதை நான் நடத்தி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றிகளை பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் திறமைகளும் உனக்குள் இருக்கத்தான் செய்கிறது. அதை கண்டறிந்து உன் வாழ்வை வெற்றி கொள்வதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலமாகவே இருக்க வேண்டும். மற்றவர்களின் உயர்வைக் கண்டு அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யாதே என் பிரியமே. அதை முயன்று பார்க்காதே. நீ தனித்துவமானவன். உனக்குள் இருக்கும் திறமைகள் வேறு என்பதை புரிந்து கொள். வாழ்வில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு தோல்விகளும் உன் வெற்றிக்கான துருப்புச் சீட்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே. தோற்கும் பொழுதுதான் நீ தெரிந்து கொள்ள முடியும்
புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வெற்றியடைவதற்கு இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை. எனவே புரிந்து கொள், உனக்கானது உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து நடந்து கொள். உன்னுடைய வாழ்வையே மாற்றும் மந்திர வாசகம் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயம் உன் மனதில் வேண்டாம். தயக்கம் இருக்கும் இடத்தில்தான் தடங்கல்களும் வரும். தைரியமாக என்னால் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் மனதில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வந்து சூழ்ந்து கொள்ளும். நாளையிலிருந்து நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும், நடந்தே தீரும். நீ துணிவாக இருக்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் துணிவாக இரு, தைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க பழகிக்கொள். யாருக்காகவும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நினைத்து பயப்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை திறம்பட செய்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக பின்னோக்கி எடுத்து வைக்காதே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய் என்பது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, புரியவும் புரியாது. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன். நீ எதற்குமே காரணக்கர்த்தா ஆகிவிட முடியாது. நீ நினைத்தது அப்படியே நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எல்லா காலமும். உன்னோடு உன் அப்பா இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதிற்கு ஏன் வந்து கொண்டே இருக்கிறது? உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எப்பொழுதும் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையும் மிக மிக அவசியம். உனக்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்துமே சுபமாகவே நடக்கும். யார் உன்னை விட்டு சென்றாலும், எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. ஏதோ ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை நோக்கி வருகிறது. அதற்காகத்தான் இந்த கஷ்டமும் சோதனையும் போராட்டங்களும் இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இந்த உலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் எப்பொழுதாவது மறந்ததுண்டா? என் பிள்ளைகளை பாதுகாப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு? உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சாயிநாதரே என்று என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? அப்படி என்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் மனபாரம் நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடனேயே நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். பிறருக்கு தீங்கு செய்தவருக்கே நான் வரமருளுகிறேன். உண்மையில் என்மேல் முழுமையாக நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும். நான் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். அனைத்து உறவுகளும்
உன்னிடம் வந்து சேர ஆசை கொள்வர். பொறுமையாக இரு. நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். நாளை மங்களகரமான நாள் உனக்காக ஆரம்பிக்கப் போகிறது. நீ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாயோ, விருப்பத்தோடு காத்திருந்தாயோ, அதற்கான முதல் அடியை நாளை நீ வைக்கப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும். அனைத்துமே பாபா கொடுத்த வழி. நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை அவர் பார்த்து கொள்வார். இனி சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று சோர்ந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்தும் விட்டாய். நான் கூறுவது எல்லாம் சரிதானே? மிக சரிதான். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா? முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால், நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை, 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும், உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே? அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளை உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எத்தனை விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடந்தாலும் கூட, எத்தனை எதிர்ப்புகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் கூட, அனைத்திற்கும் முடிவு உன் சாயப்பா கையில்தான் இருக்கிறது. அந்த முடிவை அன்பான, பாசமான, நம்பிக்கையான, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கே நான் பரிசாக வழங்குவேன். நல்ல பரிசை தருவேன். நல்ல முடிவாக இருக்கும்படி நான் ஏற்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்ன வேலை எனக்கு?
நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய பொறுமைக்கான பரிசை நிச்சயமாக நீ வெல்வாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்குமிடத்தில் அப்பொழுது உனக்கான முடிவை உனக்கு சாதகமாகவே நான் உன் பக்கம் திருப்புவேன். எது நடந்தாலும், என்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும், என்னை சுற்றி எத்தனை தடைகள் இருந்தாலும், என் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் செய்வார் என்ற நம்பிக்கை கூட உன்னிடம் இல்லையா? என் பிள்ளையே, நீ பதறும் அளவிற்கு, உன் மனதை போட்டு வருத்தும் அளவிற்கு ஒன்றுமே நடந்து முடிந்து விடவில்லை உன் வாழ்க்கையில். எல்லாம் என் திட்டப்படிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எனவே எது வந்தாலும், எதை உன்னை சுற்றி நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் 2 கரங்களாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கியே உன்னுடைய பயணமும் எண்ணமும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக பற்றிவிடலாம். அந்த வெற்றி கனியை எட்டி பிடிக்க நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தில் நீ இதை ஏற்கவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுக்கிறாய். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நீயும் உன் வாழ்வில் மாற்றத்தை காண்பாய். புதிய புதிய மாற்றங்களை காண்பாய். அதிசயத்து போய் என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடு ஆச்சரியப்பட போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது, அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான்.
யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.